எப்பவுமே ஈவினிங் டைம்ல தான் வந்து குளிக்கிறது, குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன்னா, டிவி பார்ப்பேன். அப்ப நானும் என் பையனும் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரேண்டமா சில வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது எது செலக்ட் பண்ணுவோம், நானும் அவனும் சண்டை போட்டுப்போம். இதை விட அதை விட அவன் பேச்ச மதிக்க மாட்டான், நான் கத்திட்டு இருப்பேன். இப்படின்ற மாதிரி நடக்கும். அப்போ வடச்சென்னைன்னு அப்படின்ற ஃபிலிம் வந்து போயிட்டு இருந்தது. சரி, இது வைடா, சாப்பிட்ற வரைக்கும் இதை நான் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு முடிய வரைக்கும் பார்க்குறேன், கொஞ்சம் சீன்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். வைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் சத்தம் போட்டு வைக்க வச்சேன். வச்சிட்ட பிறகு ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துருக்கேன். பட் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பெருசா ஈர்ப்பா எனக்கு ஒட்டவே இல்லை. பட் பார்க்கும்போது இப்போ யூடியூப்ல திடீர்னு பார்க்கும்போது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, வசனங்கள்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. முதல்ல ஏன் எனக்கு அந்த அளவுக்கு ஈர்க்கலன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வசனங்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து பையன் கேட்டான், எப்படி இருக்குல்ல படம் அப்படின்னு கேட்டான். நல்லா தான்டா இருக்குது படம் அப்படின்னு சொன்னேன் நான். உனக்கு இந்த மாதிரி கேங்ஸ்டர் மூவில எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டான். அப்படியே கண்ணு வந்து எனக்கு ஒரு பக்கம் பெருசா விரிஞ்சு, இந்த சில படத்தெல்லாம் காட்டுவாங்களே, லென்ஸ்ல உள்ள அப்படியே விரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சுது. எப்படி இந்த படத்தை நான் மறந்தேன் அப்படின்னு என்னுடைய பிளாஷ்பேக் நான் போக ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல இருந்தே தமிழ் படம், ஹிந்தி படம் சேர்த்து தான் நான் பார்த்து வளர்ந்தேன். எப்படின்னா, நான்லாம் 80s கிட். இந்த 80s காலகட்டத்துல தூர்தர்ஷன் மட்டும்தான் பெரிய ஒரு வரப்பிரசாதம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒளியும் ஒளியும், சனிக்கிழமை ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படி சீரியல் இப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இப்படி தாங்க பார்த்து தான் வளர்ந்தோம். கண்டிப்பா ஹிந்தி படமா இருந்தாலும் பார்த்தே தீர்வோம். வேற என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. ஸோ அதனால பார்க்க வேண்டிய நிர்பந்தம். ஹிந்தி படமும் தமிழ் படமும் ஒரே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதுல எப்படி இருக்குதோ அதே போலதான் அப்படின்ற மாதிரி. நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமே தெரியல. அப்புறம் 93க்கு அப்புறம் தான் தனியார் சேனல் வர ஆரம்பிச்சது. பல படம், பல சீரியல்னு வாழ்க்கையை ரொம்ப புரட்டி போட்டுச்சு. ஹிந்தி வாசனையும் அறவே போச்சு. நான் 7th படிக்கும் போது 1942 லவ் ஸ்டோரி வந்து பாட்டுலாம் கேட்டேன். படத்தோட பாடல்கள் மட்டும் இப்போ வரைக்கும் நான் கேட்கிறேன். அந்த பாட்டு, அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனா படம் பார்க்க ஏனோ அமையல, அந்த பார்க்க எனக்கு விருப்பமும் இல்லை பெருசா இப்போ வரைக்கும். ஃபர்ஸ்ட் முடிக்கிற டைம்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சதும் காதல் அதிகம் வந்து பத்திக்குச்சு. கீழ்பாக்கில் இருக்கிற ஈகா தியேட்டருக்கு தான் அடிக்கடி போகும். பிகாஸ் அங்கதான் ஹிந்தி படம் அதிகமா ஓடும். லவ் பண்ண பொண்ணுக்கு ஹிந்தி சகஜமா தெரியும், ரொம்ப சூப்பரா பேசுவா. ஆனா அவ தமிழ் பொண்ணு தான். அவ ஹிந்தி படத்துக்கு தான் எப்பவுமே என்ன கூட்டிட்டு போவா. ஒரே நாள்ல 2 படம் பார்ப்போம். நல்லா இருக்கோ இல்லையோ, படம் நான் பார்க்கவே மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அவ முகத்தை, அவ என் முகத்தை அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் என்ன என்ன இருட்டுல லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கவனமா நான் செய்வேன். ஸோ படம் எல்லாமே ஒரே ரகம் தான். ஹீரோ ஹீரோயின் சண்டை, லவ் கடைசியில ஒண்ணு சேர்றது, என்ன பெருசா வித்தியாசம் இருக்க போது சொல்லுங்க. ஏதாவது வித்தியாசம் இருந்தா நானே எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டு படத்தை பார்த்துருப்பேன். லவ்ல கவனம் இருந்ததுனால படிப்புல கொலம்பஸ் தான். ஸோ அந்த டைம்ல ஒரு வருஷம் ஃபெயில் ஆன எனக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும் ரீ எக்ஸாம் எழுத. வேற என்ன, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ரீ எக்ஸாம் எழுத 1 வருஷம் ஆகுமேனு நான் வருத்தப்பட, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இப்ப வரைக்கும் நான் அந்த சப்ஜெக்ட்ல பாஸே ஆகல. ஸோ அந்த டைம்ல நான் லவ் பண்ற பொண்ணு தான் எனக்கு அட்வைஸ் பண்ணா. கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் படுறா, நல்லா இருக்கும், டிப்ளமா படி, கவலைப்படாத அப்படின்னு அவ சொன்னதை கேட்டுட்டு, அவ பேச்சை கேட்டு நான் வந்து மயிலாப்பூர்ல கொஞ்சம் காசு கம்மியா இருக்கிற இடத்துல சேர்ந்தேன். நல்ல சென்டரும் கூட, கொஞ்சம் நல்ல லைஃபும் கிடைக்கும்னு சொன்னாங்க. என்னோட லைஃபே மாறினது அங்கதான். எனக்குள்ள இருக்கிற சினிமா ஆசையை தூண்டினது அங்க இருந்துதான். வாரத்துல 6 கிளாஸ் இருந்தா கூட ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ண மாட்டேன். அட்டன் பண்ண ஞாபகமே இல்லை எனக்கு. என் ஃப்ரெண்டு மணிதான் டெய்லி படத்துக்கு கூட்டிட்டு போவான். சமோசா, பீர்னு ஜாலியை மட்டும் பார்க்க வச்சா அந்த புண்ணியம். தமிழ் படம் இங்கிலீஷ் படம்னு கலந்து அடிச்சுட்டு போவோம். இங்கிலீஷ் படம் பிரம்மாண்டமாகவும் தமிழ் படம் ஜாலியாகவும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த என் வாழ்க்கையில அப்படி ஒரு புயல் அடிக்க ஆரம்பிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. வழக்கமா பஸ்ல தான் வருவோம், தாம்பரம் டு மயிலாப்பூர். டிக்கெட் எடுத்ததா சரித்திரமே கிடையாது. பஸ் பாஸ்க்கு கொடுக்குற காசை வச்சுதான் என் ஆளை படத்துக்கு கூட்டிட்டு போவேன். சமோசா வாங்கி கொடுப்பேன், பாப்கார்ன் வாங்கி கொடுப்பேன், இன்னும் சேர்த்து வச்சு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட வாங்கி தருவேன். இப்படி பல பல நடக்கும். ஸோ நான் போற டைம் பீக்ன்றதுனால லாஸ்ட் சீட்ல கண்டக்டர் வரமாட்டார், காசு பாஸ் பண்ண தான் சொல்லுவார். நாங்க லாஸ்ட்ல செட்டில் ஆயிடுவோம். செக்கிங் வந்தா கம்பி வழியா எகிரி எக்ஸ் ஆயிடுவோம். நான் இப்படிலாம் நாங்க குரங்கு சேஷன்லாம் பண்ணிட்டு ரசிச்ச ஒரு சில பேரோட நட்பு எங்களுக்கு கிடைச்சது. அவர் பேரு பழனி. அவங்களோட கேங்ல சேர்ந்தோம்.
அவங்க தான் சினிமாவில் இருக்கிற பல பேரோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தி சொன்னது. ரொம்ப ஆச்சரியமாகவும் சிலது அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. பட் அந்த மனுஷங்கெல்லாம் உண்மையதான் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு போக போக தான் எனக்கு தெரிஞ்சது. இப்படி பல விஷயம் ஜாலியா போக, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாரும் சேர்ந்து படம் போலாம்னு முடிவு பண்ணோம். இந்த வாட்டி தமிழ் படம் இங்கிலீஷ் படம்லாம் கிடையாது, இந்தி படம் அப்படின்னு சொல்லி அந்த பழனி என்ன சொன்னார். ஐயோ அண்ணா வேணாண்ணா, என் ஆள் கூட போனா கூட டைம் போறது தெரியாது, உங்க கூட போனா ரணகணமா இருக்கும், மரண வழியா இருக்கும், வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன். நான் தமிழ் படமே போலானா அப்படின்னு சொல்ல, இல்ல நண்பா இந்த படம் சூப்பரா இருக்கும், நீ என்ன நம்பி வான்னு அப்படின்னு சொன்னாரு. நானும் வேண்டா வெறுப்பா போனேன். படம் ஆரம்பிச்சது. இஃப் சப்போஸ் ஆளோட போயிருந்தா என் விரல் கூட அவன் மேல பட்டிருக்காரு. அப்படி ஒரு படம். நான் முதலா வாயை அடைச்சு பார்த்த படம்னு சொல்லலாம். இப்படி ஒரு படம் இனி வராதுன்னு சொல்லக்கூடிய படம்னு சொல்லலாம். முதலா நான் ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட படமும் இதுதான். தேவி தியேட்டர் மாதிரி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப ரேர். எவ்வளவு பெரிய தியேட்டர் இப்ப வந்தா கூட தேவி தியேட்டர் தான் என்னைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ். அப்படி ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே. என் ஃப்ரெண்ட் கூட படம் ஆரம்பிக்கும் போது அதுல வர சில ஆர்டிஸ்ட பார்த்து, என்னடா சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னவன் என்னடா மிரட்டிட்டாங்கன்னு அதிர்ச்சியா சொன்னதை என்னால மறக்கவே முடியாது. ஸோ அந்த படத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராம்கோபால் வர்மாவோட இன்டர்வியூ ஒன்று படிச்சேன். சத்யா திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. வர்மா சார் வந்து முதலா மும்பைக்கு போனது ரங்கீலா பட ஷூட்டிங்காக தான். மும்பை நகரமே ஒரு வித்தியாசமான வைப்ல இருந்திருக்கு. ப்ரொடியூசர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணும்போது சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கிய நபரை கேங்ஸ்டர் சுட்டு கொலை செஞ்ச சம்பவத்தை பத்தி ப்ரொடியூசர் வந்து யார்கிட்டயோ ரொம்ப டீடைல்டா சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்டர்வேர்ல்ட் பத்தி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த ஷூட் அவுட் நியூஸ்க்கு அப்புறம் தான் அண்டர்வேர்ல்ட் அண்ட் கேங்ஸ்டரோட வாழ்க்கையை படமாக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து வர்மாக்கு வந்திருக்கு. அந்த காலத்துல பாலிவுட் திரைப்படங்கள்ல கேங்ஸ்டர் ரொம்ப மிகப்படுத்தி காட்டியிருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாம ரியாலிட்டியில ஒரு கேங்ஸ்டரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வர்மா சாரோட நண்பர் சொன்ன ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு பிளாட்ல இருக்கிற ஒரு நபர் நல்லது கெட்டதுல எல்லாத்துலயும் கலந்துப்பாராம். ரொம்ப வருஷமா அந்த பிளாட்ல குடியிருந்திருக்காரு. ஆனாலும் சமீபத்துல தான் அவர் ஒரு அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ்டர்னு தெரிய வந்திருக்கு. இதே சீன சத்யா திரைப்படத்திலயும் வரும். ஹீரோ சத்யா ஹீரோயின் வித்யா வீட்டுக்கு பக்கத்துல இருப்பார். வித்யாவுக்கு சத்யா பெரிய கேங்ஸ்டர்னு தெரியாது. இப்படி சத்யா திரைக்கதை மெருகேற்ற எக்ஸ் கேங்ஸ்டர்னு இன்னும் பல விஷயம் தெரிஞ்ச பல பேரை வர்மா சார் மீட் பண்ணிருக்காரு. அதுல இருந்துதான் கல்லு மாமா போன்ற பல கதாபாத்திரங்களும் படத்துக்கு தேவையான ஆக்ஷன் சீக்வன்ஸும் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தியேட்டர்ல நடக்கிற கன்ஷூட் சீன். சத்யா வித்யாவோட தியேட்டர்ல படம் பார்க்கும்போது போலீஸ் அந்த தியேட்டர்ல கதவுகளை க்ளோஸ் பண்ணிட்டு சத்யாவை தேடுவாங்க. பதற்றத்துல மக்கள் முந்தி அடிச்சுட்டு ஓடும் போது சிலருக்கு குண்டடிப்படும். டெல்லி உப்பர் தியேட்டர்ல நடந்த உண்மை சம்பவம். சத்யா திரைப்படத்துல இருக்க எல்லா கேரக்டருமே வர்மா சாருக்கு தெரிஞ்ச அவர் கேள்விப்பட்ட ஆட்களை வச்சு எழுதியிருந்தாலும் சத்யா கதாபாத்திரம் ஒரு ரியல் லைஃப் கேங்ஸ்டர் கிடையாது. ஃபவுண்டன் ஹெட் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படத்துல வர கதாநாயகன் ஹார்வர்ட் ராக் கதாபாத்திரத்தை வச்சுதான் சத்யா கேரக்டரை எழுதியிருக்காரு. நான் படம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு கேரக்டர்ல நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னோட 50வது ரிவ்யூ இதை பண்ணணும், 100வது ரிவ்யூ இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டவன் ஏன் இதை மறந்தேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ அதான் முடிவு பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு எந்த சூழ்நிலைக்கு வளைஞ்சு போகாம என் சொந்த முயற்சியில 1993 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. 2000 ரீச் ஆக போகுது. ஸோ அதுக்கு செலிப்ரேஷனா இந்த படத்தை பண்ண போறேன். சத்யா.